ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பல்லி கரப்பாம்பூச்சி நம்ம வீட்டில் இருந்து எப்படி ஒழிப்பதுன்னு பார்க்கலாங்க. கரப்பாம்பூச்சிலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கிச்சன் க்ளீனாக இல்லாதப்போ தான் நிறைய வருங்க. ஸோ நம்ம வீட்டு கிச்சனை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குப்பை கூடை இருக்குது பாருங்கள், அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுங்க. திறந்து வச்சோம் அப்படின்னா அதுக்காகவே நம்ம வீட்டு பக்கம் நிறைய கரப்பாம்பூச்சி வருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கிச்சன் சிங்கில் நம்ம பாத்திரத்தெல்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடுறது நல்லதுங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப கரப்பாம்பூச்சி வராமல் பார்த்துக்கலாம். சில நேரங்களில் நமக்கே கொஞ்சம் சோம்பலாக இருக்கிற மாதிரி இருக்கும், டயர்டாக இருக்கும். உடனே நம்ம பாத்திரத்தை அப்படியே போட்டுட்டு நம்ம தூங்க போயிடும். அந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி அதிகமாக வருங்க நம்ம வீட்டு பக்கம். அது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சோம்பலாக இருக்கிறப்ப ஏதாவது ஒரு பெரிய பக்கெட்டில் பாத்திரத்தெல்லாம் போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு தூங்க போயிட்டீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி தொந்தரவு இல்லாமல் இருக்கலாங்க. அடுத்ததாக பல்லி நம்ம வீட்டில் எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பூச்சிகள், அதாவது கரப்பாம்பூச்சி, ஒட்டடை பூச்சி, அந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிகள்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வீட்டில் நிறைய பல்லி வருங்க. ஸோ நம்ம வீடை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே நம்ம வீட்டில் சின்ன சின்ன பூச்சிகள், கரப்பாம்பூச்சி, எந்த பூச்சியுமே வராதுங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நம்ம பல்லி தொந்தரவும் இல்லாமல் இருக்கலாம். ஆல்ரெடி நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி பல்லிலாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த லிக்யூடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒர்க் அவுட் ஆகுங்க. கரப்பாம்பூச்சி பல்லிலாம் காணாமலே போயிடும். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம டெட்டால் சேர்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயும் டெட்டால் வச்சுருப்போம் இல்லையா, இதில் ஒரு மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக டெட்டால் மிக்ஸ் பண்ண தண்ணியை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு சைடில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் 7 பல் பூண்டு எடுத்திருக்கேங்க. பூண்டு தோலோடையே எடுத்து சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட தோலை உரித்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை விட காட்டமாக இருக்கிறதுனால அதுவும் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ அடுத்ததாக இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. மிளகு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போது அடுத்ததாக இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம தண்ணியில் டெட்டால் சேர்த்து கலந்து எடுத்துருந்தோம் இல்லையா, அதில் ஒரு வடிகட்டி வச்சுட்டு இதில் நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம், டெட்டாலு, மிளகு இது எல்லாம் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி பல்லிகளுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. இந்த மாதிரி கையை வச்சே நல்லா ப்ரெஸ் பண்ணி இதில் இருக்கிற சாரெல்லாம் நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கரப்பாம்பூச்சி பல்லிலாம் நம்ம வீட்டில் இருந்து ஒழிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா கவலையப்படாதீங்க. நம்ம கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா கிடைக்கும் இல்லையா, அந்த பாட்டிலுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை சேர்த்துட்டு இதோட மூடியில் கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு ஓட்டை போட்டு எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கரப்பாம்பூச்சி பல்லிலாம் நம்ம வீட்டில் எங்கே அதிகமாக வருமோ அங்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சிலிண்டருக்கு அடியில் இருக்கிற ஓட்டை இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே தான் ஸ்ப்ரே பண்ண போகிறோங்க. சிலிண்டருக்கு அடியில் இருக்கிற அந்த ஓட்டைக்குள்ளே பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சிகள்லாம் இருட்டாக இருக்கிறதுனால தங்கி இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் கதவுக்கு பின்னாடி இருக்கிற கேப் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளெல்லாம் பல்லி நடமாட்டம் இருக்குங்க. ஸோ இதுக்குள்ளேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம்.
நைட் நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கிச்சன் சிங்க்கு, பாத்ரூம் சிங்க்கு இந்த ஓட்டைக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் வருங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சிங்க்கோட ஓட்டைக்குள்ளே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கபோர்டு, பீரோ இதுக்கு அடியிலெல்லாம் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சிகள்லாம் நிறைய வருங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு இதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இந்த பீரோலாம் நம்ம வந்து ரூமில் வச்சுருப்போம் இல்லையா, அதோட கேப் இருக்குது பாருங்கள். அதுக்கு பின்னாடி இருக்கிற கேப்புக்குள்ளெல்லாம் பல்லி நடமாட்டம்லாம் இருக்குங்க. ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாங்க. அடுத்து நம்ம வீட்டில் வந்து பாத்ரூமில் மேலெல்லாம் இந்த மாதிரி சின்ன ஓட்டைகள்லாம் இருந்துச்சுன்னா அது வழியாக பல்லிலாம் வருங்க. ஸோ அதுலேயும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி பல்லி, கரப்பாம்பூச்சிலாம் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டில் வந்து கிச்சனாக இருக்கட்டும் அல்லது பாத்ரூமாக இருக்கட்டும், அதில் இருக்கிற அந்த விண்டோவெல்லாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது வழியாக பல்லிலாம் வரும் இல்லையா, ஸோ அதுக்குள்ளேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. பல்லி, கரப்பாம்பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம். அடுத்ததாக நம்ம வந்து மீதி இருக்கிற அந்த லிக்யூட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து பாதி வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கங்க. இப்போது அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் அல்லது ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கங்க. அடுத்து வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேங்க. ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு இந்த லிக்யூடுக்குள்ளே சேர்த்து நம்ம வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக நீங்கள் வந்து அப்படியே டிப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கிண்ணத்தில் வச்சிடலாங்க. டிஷ்யூ பேப்பர் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா பழைய காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி இந்த லிக்யூடில் நல்லா டிப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நைட்டு நேரங்களில் கரப்பாம்பூச்சி, பல்லி நடமாட்டம்லாம் இருக்குங்க. ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி அந்த டிஷ்யூ பேப்பர் அல்லது காட்டன் துணியில் முக்கி எடுத்து அடியில் வச்சிட்டிங்க அப்படின்னா இதோட வாடைக்கே பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி, பல்லி எதுவுமே வராதுங்க. நைட்டு வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து பகலில் கூட வைக்கலாங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ, கபோர்டு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்னு இதுக்கு அடியிலலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை வைக்கலாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால கரப்பாம்பூச்சி, பல்லி எதுவுமே வராதுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து செவுருக்கு மேலெல்லாம் நிறைய பல்லி நடமாட்டம் இருக்கும் இல்லையா, அது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாங்க. அப்புறமா நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாப்பு இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இந்த மாப்புக்கு பதிலாக உங்கள் வீட்டில் வந்து ஒட்டடை குச்சி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டடை குச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு பழைய சாக்ஸ் எடுத்திருக்கேங்க. பழைய சாக்ஸு குருட்டலுக்கு பிடிச்சிருக்கும் பாருங்கள், நீங்கள் யூஸ் பண்ணாத சாக்ஸாக பார்த்து எடுத்துக்கங்க. இப்போது இந்த சாக்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. சாக்ஸ் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா பழைய துணி இருந்துச்சுன்னா அந்த துணியை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி மாப்புக்குள்ளே வந்து போட்டு விட்டுறலாங்க. நீங்கள் துணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த துணியை வந்து நல்லா சுற்றி போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி விட்டுருங்க, அல்லது நீங்கள் டைட்டாக ஒரு முடிச்சு போட்டு விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வந்து இன்னொருக்கா இந்த மாதிரி சாக்ஸை வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்து நல்லா முக்கி பிழிஞ்சு எடுத்துக்கங்க. இப்போது நம்ம வீட்டில் வந்து செவர்லலாம் மேலே வந்து பல்லி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, ஸோ வந்து செவரில் வந்து மேலே வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஒட்டடை அடிக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க. இந்த மாதிரி சுற்றி எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி அப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் தொட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற பூண்டு, வெங்காயம், மிளகு, டெட்டால் இதோட வாடெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா பல்லி வந்து உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாது. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து இந்த எட்டுக்கால் பூச்சியெல்லாம் சில நேரங்களில் வளவளையாக பின்னி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கூடுகளும் கட்டாமல் இருக்குங்க. உங்கள் வீட்டில் நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் மாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடியும் நிறைய பல்லி நடமாட்டம்லாம் இருக்கும். ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து பின்னாடி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.